கீழே ஓடிட்டு இருக்கிற இந்த வீடியோ தான் இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் வந்து வைரல். இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 பெண்கள் போகிறாங்க ஸ்கூட்டி ஓட்டிட்டு. ஒரு நபர் மேலே ஏற்றுறாங்க. அதுக்கப்புறம் வாக்குவாதம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் தெரியுது இவங்க 2 பேரும் குடிச்சிருக்காங்க அப்படின்னு. அவங்க சரக்கு அடித்தாங்களோ இல்லை கஞ்சா அடித்தாங்களோ தெரியல. ஆனால் குடிச்சிருக்காங்கிறது தெளிவாக தெரியுது. எப்படின்னா, இப்போது இந்த பெண்கள் பேசுகிறத பார்த்தா என்ன ஊருன்னு கேட்குறாங்க, ஃபாரின்னு, அதுக்கப்புறம் துபாய், அதுக்கப்புறம் கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது, அப்புறம் போலீஸே கெட்ட வார்த்தைகள் திட்டுறாங்க இந்த பெண்கள். அது குடிச்சிட்டு ரோட்டில் வந்து ஆம்பளைங்க கூட சண்டை போட்டுக்கின்னு கெட்ட வார்த்தை பேசிக்கின்னு, அதை தாண்டி போலீஸ் வந்து வராரு, வண்டி நவுத்துறாரு. இவங்களை கண்டுக்கவே கிடையாது. சரி பெண்களாச்சே என்ன பண்ணுறதுன்னு. இதே ஆண்களாக இருந்தால் நேரம் புளிர்னு விழுந்திருக்கும். ஆனால் பெண்களுக்கு அந்த சலுகை இருக்குது. அறிவிக்கப்படாத சலுகை, சட்டத்தில் சொல்லப்படாத சலுகை பெண்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஆனால் வந்து போலீஸ் அதை செஞ்சாலுமே அந்த பெண்கள் வந்து நீ என்ன போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க. ஸோ இது இன்றைக்கி வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு பாருங்கள் ஃபெமினிசம். அதாவது ஃபெமினிசம்னு 50 வருஷமாக போயிட்டு நம்ம நாடு போயிட்டுருக்கு. அதோடைய விளைவு தான் இந்த மாதிரி பெண்கள் இன்றைக்கி நடு ரோட்டில் வந்து குடிச்சிட்டு இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில் பேசிக்கின்னு தன்னுடைய சுயத்தை இழந்து நம்ம என்ன பண்ணுறோம்னே தெரியாமல் போலீஸை கெட்ட வார்த்தையில் பேசி இன்றைக்கி பெண்களையே வந்து கேவலப்படுத்திருக்கிறாங்க. பெண் இனத்தையே அசிங்கப்படுத்திக்கிறாங்க இந்த 2 பெண்கள். ஸோ இதுதான் வந்து ஃபெமினிசம் கிடையாது, இது டாக்ஸிக் ஃபெமினிசம் சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஏன்னா எது வந்து சரியோ அது வந்து ஓகே. இப்போ ஃபெமினிசம்னா பெண்களுக்கான உரிமை, பெண்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வருது, இதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த மாதிரி ஆண் செய்கிறான், நான் ஏன் செய்யக்கூடாது? ஆண்கள் குடிச்சிட்டு ரோட்டில் அட்டகாசம் பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி பெண்கள் நாங்கள் பண்ணுறோம், பெண்கள் குடிச்சிட்டு ஏன் பண்ணக்கூடாதா அப்படின்ற கேள்விலாம் இந்த டாக்ஸிக் ஃபெமினிசம் பேசுகிறவங்க பேசுவாங்க. ஆனால் அந்த ஆண்களையே வந்து இந்த சமூகம் இழிவாக தான் பேசுது, இழிவாக தான் பார்க்குது, மரியாதையாக பார்க்கல. அந்த ஆண்கள் ஒன்றும் தூக்கி வச்சு கொண்டாடல. அந்த இது படத்துலலாம் அந்த மாதிரி காமிப்பாங்க. இது முக்கியமாக சினிமாவும் இதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம். ஆண்களை முதல்ல குடிக்கிறத நார்மலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் பெண்கள் குடிக்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலைஸ் பண்ணுது. இதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பாதிப்பு தான் இந்த மாதிரி பெண்கள் வந்து குடிச்சிட்டு ரோட்டில் அட்டகாசம் பண்ணிக்கின்னு அட்டூழியங்கள் பண்ணிக்கின்னு பெண் இனத்தையே அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இதை கொண்டு போய் வந்து அவங்களுடைய கட்சியில் இருக்கிறவங்க சேர்க்கணும். அது முக்கியமாக கட்சியில் இருக்கிற தலைமை இருக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம ஆட்சியில் இந்த மாதிரி நடக்குது, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொண்டு வரலன்னா நம்ம ஆட்சியை அசிங்கமாக போயிடும், பெண்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு ஏதாவது ஒரு வழி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெண்கள் குடிக்கிறது அப்படின்றது குறையணும். முதல்ல ஆண்கள் குடிக்கிறதையே இங்கே குறைக்க வேண்டிய காலத்தில் டக்குன்னு பெண்களும் வேக வேகமாக குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி சிக்கல் வருது. பெண்கள் குடிக்கிறது சுத்தமாக குறையணும், அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இந்த அரசாங்கம். அதை நம்ம கேட்டுக்கணும். அது மட்டும் இல்லை, குடிக்கிறவங்களுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை இந்த மாதிரின்றது இருக்கக்கூடாது. என்ன நார்மலாக குடிக்கிறாங்க, சோஷியல் ட்ரிங்க் அந்த மாதிரிலாம் கிடையாது. மது அருந்துறாங்கன்னா அவங்க இந்த ஒட்டுமொத்த சமூகத்தினாலையும் அவங்க கேவலப்பட்டு நிற்கணும், அசிங்கப்பட்டு நிற்கணும். இப்போ ஆண்கள்லாம் வந்து குடிச்சிட்டு பொறுப்பு இல்லாமல் குடும்பம் அழியுது, குடும்பம் வந்து பொருளாதாரத்தில் நாசமாகுது. ஆனால் பெண்கள் குடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணால் அந்த குடும்பம் சுத்தமாக இருக்காது, சமூகமே இருக்காது. எந்த சமூகத்தில் வந்து இந்த மாதிரி பெண்கள் குடிக்கிறாங்களோ போகிறாங்களோ அந்த சமூகம், அந்த இனம் கண்டிப்பாக அது காலப்போக்கில் அழியும். அப்படி ஒரு இக்கட்டான காலகட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ரொம்ப வந்து சமூகம் வந்து கெட்டு போய் சீரழிஞ்சு போய் கிடக்குது. இதை வந்து அரசாங்கத்தில் இருக்கிறவங்க இதை பார்த்து சரி செய்யணும், இந்த சமூகத்தை நல்வழிப்படுத்தணும். ஸோ அதுக்காக தான் அவங்களை ஓட்டு போட்டு அரசாங்கத்தில் உட்கார வச்சிருக்கோம். இது அவங்களால தான் சரி பண்ண முடியும். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுக்கு என்ன கருத்துக்கள் இருக்கோ அதை வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி.